Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். மகா பரிசும் இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்தீர், எங்களுக்காக ஆண்டவரே அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர், வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீர். ஆண்டவரே, மறுபடியும் வர இருக்கிறீர். கர்த்தாவே, உடைய வரைக்கு ஆயத்தமுள்ள மக்களாக ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய பிறப்பை ஆண்டவரே நாங்கள் நினைவுகூரும் விதமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஐக்கியப்படுத்திய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் யாவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைப்பட்ட மக்கள் யாவரும் அதிசீக்கிரமாய் வருவதற்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆராதனை ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்ற ஆண்டவரே நாங்கள் ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? எப்பவும் எல்லா ஆராதனையிலும் கேட்கிற கேள்வியில எதற்காக வந்திருக்கிறோம்? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்மஸ் சர்வீஸ்னா நம்ம யாருடைய பர்த்டேயை கொண்டாடுறோம்? ஏசப்பா யாரு? ராஜாதி ராஜனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ராஜாவினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராஜாக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அவரை நாம் வெல்கம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன், கரங்களை தட்டி ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நம்மளை காக்கிற தேவன், யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலம். கரங்களை தட்டி கொண்டே இருந்து அவரை நாம் ஆராதித்து அவரை நாம் வரவேற்போமா? ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ரோஃபேகா, அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நாம் இன்னொரு முறை கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேர் பேராய் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். முதலாவதாக ரெவரண்ட் டாக்டர் டி எல்லிஸ் அவர்களை வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ அங்கிள். பாஸ்டர் ரேச்சல் எல்லிஸ் அவர்களை வரவேற்கிறோம். மேலும் நம்மளுடைய ஊழிய குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சபையில் உள்ள அங்கத்தினர்கள் மற்றும் பிள்ளைகள், நம்மளுடைய மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆமென். அல்லேலூயா. வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது அந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து
யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சந்ததிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன். லூக்கா 2:14 சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள். இந்த மாலை வேளையிலே நம்ம வந்திருக்கிறோம், கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேளையிலே கொஞ்ச நேரம் கர்த்தர் செய்த நன்மையில் நினைத்து அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அப்படியே அடுத்து தொடர்ந்து அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலகமெங்கும் ஆண்டவரை நீ பிரசித்தப்படுத்து என்று சொன்னீரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே அன்று வான தூதர்கள் தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்மை வாழ்த்தி துதித்தார்களே அப்பா. ஆண்டவரே மெய்ப்பர்கள் உம்மை துதித்தார்களே அப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே இந்த நாளில் தகப்பனே ராஜா ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை போற்ற வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் நினைவாய் இருப்பவரே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக உன்னத தேவனுக்கே மகிமை என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. மகிமை உலகில் சமாதானமாமே. உன்னத தேவனுக்கே மகிமை உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி வீடு கதிரொளியாய் ஜெனித்தார். காரிருள் நீங்கிட காசினி கதிரொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா துதி அவர்க்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா துதி அவர்க்கே. அல்லேலூயா துதி அவர்க்கே. அல்லேலூயா துதி அவர்க்கே.
அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே. அல்லேலூயா துதி அவர்க்கே. வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன், வல்ல தேவனின் ஏகசுதன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திட, வானொலியாய் ஜெனித்தார். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே. அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே. Hallelujah, 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 hallelujah. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கே வான்மொழி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுநாதருக்கே வான்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சிய விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகமுக்கே அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகமுக்கே அல்லேலூயாவே.
ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியே விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரை கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தனே சுவக்கே வெண்முடி சூட்டுங்கள். இயேசு என்ற நாமத்தை எல்லோரும் பாடுங்கள், ராஜாதி ராஜனுக்கு நன்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகாமாட்சியே விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே. அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே, அல்பாவும் மேகவத்தே அல்லேலூயாவே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ராஜாதி ராஜனுடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறோம் அல்லவா? கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தொல்லையானாதி தந்தார், தொல்லையானாதி தந்தார், வந்தார் இறந்து உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கொண்டாட்டத்தோடு நம் கரங்களை தட்டி பாடலாமா? வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கொடுமே தாளத்தை சங்கரித்து, முறித்து பத்ரசன கிறிஸ்து மறித்து, பாடுபட்டு தரித்து முதித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் ஹல்லேலூயா. சாவின் கூரை அவர் ஒழித்தவராய் இருக்கிறார். ஆமென். உற்சாகத்தோடு அவரை பாடுவோமா? ஹல்லேலூயா. சாவின் கூரொடிந்து, சாவின் கூரொடிந்து, மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து, விழுந்து ஜீவனை விழுந்து, தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்தது. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
வேதத்தில் சொன்னதை அவர் நிறைவேற்றின தேவனா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Thank you Lord. வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மேட்டுக்கரை ஏற்றி பொய் மாற்றி பாவங்களை தேற்றி கொண்டாற்றி பற்றசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் ஹalleluya. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகம் எங்கும் ஓர் செய்தி, மேலோகம் எங்கும் பின் செய்தி. பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் பின் செய்தி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றென்று சொல்வே, உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டே. உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டே. நித்திய ஜீவ கிரீடம் என்றே, பரலோக வாழ்வென்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. அனைவரும் என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். Hallelujah. Glory to God. Hallelujah, துதி பாடு,
அன்று அமலன் பிறந்தார் பாடு, அல்லேலூயா துதி பாடு, அன்று அமரன் பிறந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். எனக்கென்ன பேரின்பம், எனக்கென்ன பேரின்பம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுக்கலாமா? ஆமென், ஆமென். அடுத்தது சகோதரி ஸ்டெல்லா ஒரு குறிப்பிற்காக என்ன செய்ய போறாங்க? ஜெபிக்க போறாங்க. அந்த குறிப்பு குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கான ஒரு ஜெபம். எல்லா குழந்தைகளையும் இந்தியா முழுவதும் தேவன் எல்லா குழந்தைகளையும் பாதுகாக்கும்படியான ஜெபம். அந்த ஜெபத்துக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. சரியா? அப்போ கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்குற நேரமாக இருக்கும். ஓகே. சங்கீதம் 91 11வது வசனம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஏசப்பா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிறப்பின் நாள் என்று தகப்பனே, எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம் ராஜா. அப்பா, நீங்க சிறு பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, எங்களுடைய சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க பிள்ளைகள் தகப்பனே அப்பா, வேதத்தை அறிகிற அறிவிலும் அப்பா உண்மை அறிகிற அறிவிலும் அதிகமாய் வளர்ந்து வர நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஞானத்தால் நீங்க நிரப்ப முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டும் ராஜா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாய் வளர நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் எங்கே சென்றாலும் தகப்பனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை பாராட்ட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் உயர்த்த முடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பாதுகாத்து கொள்ள முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, எல்லா பாவ பழக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சத்ருவானவன் பிள்ளைகளை தகப்பனே தன்னுடைய வலைக்கு இழுத்து கொள்ளாதபடி தகப்பனே உம்முடைய கரம் பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ள முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க அப்படியாய் நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். One for all, let's dance and praise. Come on, yeah.
கரங்களை தட்டி பிள்ளைகளுடைய அழகான பாடலுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக அனைத்து ஆண்களும் மேலே வரும்படி அன்போடு கேட்கிறோம். உலக சமாதானத்திற்காக அனைத்து ஆண்களும் இப்போது ஜெபிக்கிற நேரம். மென்ஸ் எல்லாருமே போங்க, மேலே போங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற இந்த நேரத்திலே உலக சமாதானத்திற்காக, இலங்கையின் சமாதானத்திற்காக அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே தகப்பனே, உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எந்த இடத்திலும் சமாதானம் இல்லை, எல்லா நாடுகளிலும் சமாதானம் இல்லாத சமாதான குறைவு காணப்படுகிறது தகப்பனே. நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நாடுகளுக்கு விரோதமாக நாடுகளும் தகப்பனே, உள்நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்களும் தகப்பனே, பலவித இனத்துக்குள்ளரே சண்டையும் தகப்பனே, ஜாதிகளுக்குள்ளே சண்டையுமாக இருக்கிறது தகப்பனே. இந்த எல்லா நாடுகளும் சமாதானத்தை கட்டளிடும் ஒரு பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற வேளையிலே தகப்பனே, நீர் சமாதானத்தை உண்டு பண்ணவே வந்திருக்கிறீர் தகப்பனே. சமாதான பிரபு என்று தகப்பனே ஆண்டவரே உம்மை பேரிட்டு அழைக்கிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உலகத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் தகப்பனே. எல்லோருக்கும் சமாதானமாக வாழ கிருபை செய்திருளும். மறுபடியும் கூட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய இந்தியாவிற்கான பாதுகாப்பு ஜெபம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்காய் நீர் இந்த உலகத்திலே கர்த்தாவே ரட்சகராய் பிறந்த அப்பா இந்த நாளை நாங்கள் கர்த்தாவே அப்பா நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய இந்திய தேசத்துக்காய் இம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய இந்திய தேசம் கர்த்தாவே அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிறதான உமக்கு பிரியமில்லாத எல்லா பாவமான காரியங்களையும் விட்டு அகற்றி கர்த்தாவே அப்பா எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை சேமத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசம் கர்த்தாவே உமக்கு சொந்தமான தேசமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகட்டும் என்று சொன்ன தேவன் அப்பா அந்த இந்திய தேசத்தை உமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் மக்கள் எல்லாம் கர்த்தா ரட்சிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆட்சி செய்கிற தலைவர்களை நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்தில் ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவே என் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே தேவனுக்கு தாப்பனே ஜனங்களுக்கு பயனுள்ள கர்த்தாவே நல்ல ஆட்சி செய்ய என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தாப்பனே எங்களுடைய தேசத்திலே விவசாயம் செழிக்கணும். நல்ல ஆண்டவரே தாப்பனே நல்ல மழை கத்தா பொழியப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஒரு வல்லரசு நாடா எங்களுடைய தேசம் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தாப்பனே உலக நாடுகள் மத்தியிலே கத்தாவே எங்களுடைய தேசம் கத்தாவே ஒரு சிறந்த ஒரு நாடா இருக்கிறது என் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சபைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தாப்பனே அப்பா. தாப்பனே தேசம் எங்கிலும் கத்தாவே உம்முடைய சுவிசேஷம் பரவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே தேவன் அப்படியே செய்து எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. நல்ல ஆண்டவரே எல்லா பாவமான காரியத்தையும் எல்லா இம்மொராலிட்டியும் எங்களுடைய தேசத்தை விட்டு மாற்றிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சமாதானத்தோடு நாங்கள் தாவரிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு தேசமாய் எங்களுடைய தேசத்தை நீர் மாற்ற போற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிகனமையுமே ஆவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா நல்லவரே அம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல அப்பா அந்த ப்ரேயர் டைம் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க அப்பா இந்த உலகத்தில் அப்பா பிறந்த நாளை அப்பா நாங்கள் கொண்டாடுற நேரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் எங்களுடைய நாட்டின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே அப்பா இந்த முழு நாடும் கண்டு கொள்ள ஆண்டவரே அப்பா நீங்க அப்பா கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த
பலத்தினால் ஆகாத ஆண்டவரே, பராக்கிரமத்தாலும் ஆகாத ஆண்டவரே. ஆனால் அப்பா உம்முடைய அப்பா பரிசுத்த ஆவியானவரால் அப்பா ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அதற்கண்ட அப்பா நடமாடும் நிறுவங்களாய் விளங்கிட அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆண்டவரே அப்பா ஒரு முதிர்ச்சி அப்பா நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா நாங்கள் உண்மை பிரதிபலிக்க ஆண்டவரே. அப்பா உண்மை அப்பா இந்த உலகத்துக்கு அப்பா நாங்க அப்பா வெளிப்படுத்த அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா உண்மை அறிகிற அறிவிலே அப்பா எங்கள் அனுதினமும் வளர அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்காக அப்பா நீங்க கொடுக்க அப்பா ஒவ்வொரு அப்பா அந்த ப்ராமிஸ்க்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த வல்லமை எங்களுக்குள்ள நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த விசுவாசத்தை எங்களுக்குள் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா அந்த அபவுண்டிங் கிரேஸ்க்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதை கொண்டு ஆண்டவரே அப்பா. அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா உண்மை நாமத்தை அப்பா பறைசாற்ற ஆண்டவரே அப்பா நீ ஜீவனோடு இருக்கிற என்பதை அப்பா அந்த உலகத்தை நாங்கள் வெளிப்படுத்த அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே அப்பா. அப்பா நாங்க அப்பா செயல்படும் அப்பா வீரர்களாய் அப்பா நாங்கள் திகழ்ந்திட அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபை இன்னும் ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. பெருகும்படி அப்பா கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி விளக்காய் அப்பா சபையானது விளங்கிட அப்பா. அப்பா எங்களை அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஒரு அப்பா ரினியூவல் ஆஃப் மைண்டை தாங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஒரு ரினியூவல் ஆஃப் ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே அப்பா. அப்பா எங்கள் ஆவியிலும் ஆண்டவரே அப்பா உண்மையிலும் அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. அப்பா எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை உருவாக்குங்க அப்பா. அப்பா எங்களை இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம இந்த ஜெப குறிப்பில் ஈடுபடலாமா? எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இந்திய அரசுக்காக இந்த நாளில் உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த அரசாங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் கத்தாவே அப்பா நாங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் வேலையிலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் உங்கள் சித்தப்படிதான் எங்கள் கண்ட்ரியை நீங்கள் வழி நடத்திட்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா அவங்க எங்களுக்கு பிரியமாய் நடந்துக்கிட்டாலும் சரி கத்தாவே, பிரியம் இல்லாதபடி நடந்துட்டாலும் சரி ராஜா, அதுல உங்க சித்தம் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா பரலோகத்துல உங்க சித்தம் நடக்கிறது போல தகப்பனே, இந்த பூமியிலே உங்க சித்தம் நடக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த வரப்போகிற இந்த தேர்தலில் கூட தகப்பனே அப்பா புது ஆட்சி அமைய போது தகப்பனே. அந்த புது ஆட்சியாளர்கள் வரப்போறாங்க தகப்பனே. அப்பா எல்லாரையும் நாங்கள் உங்க கையில தருகிறோம் தகப்பனே. உங்களுக்கு சித்தமானவர்கள் வருவார்களாக தகப்பனே. உங்களுக்கு சித்தமானவர்கள் வருவாங்க தகப்பனே. அப்பா அதுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய கிரியை நாங்க பார்க்கட்டும் தகப்பனே. அப்பா சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு கத்தாவே அப்பா ஒரு திறந்த வாசல் இருக்கிற ஒரு ஆட்சியாய் அதை அமைய உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த கவர்மெண்ட் கீழே தகப்பனே ஒர்க் பண்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் தகப்பனே. ஏசப்பா ஒரு சுபிட்சமா இருக்கணும் தகப்பனே. அவங்க போடுற எல்லா பிளான்ஸ் எல்லா பாலிசிஸும் கத்தாவே அப்பா எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அமைய கத்த நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா எங்க தேசத்துக்கு என்ன வேணுமோ தகப்பனே அப்பா எந்த விதத்துல சுபிட்சம் வேணுமோ அப்பா அந்த மாதிரி கரெக்டான பாலிசிஸ் எல்லாம் அவங்க போட கத்த நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபை செய்யுங்க அப்பா. நாங்க ஞானமாய் தேர்ந்தெடுக்க எங்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு சித்தம் இல்லாதவங்க வரவே கூடாது தகப்பனே. உமக்கு சித்தம் இருக்கிறவங்க வராம போயிடக்கூடாது தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் நீங்க முத்தரித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க ஜெபத்தை கேட்டு கத்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அளிப்பீராக. உங்க சித்தம் எங்க பூமியில எங்க தேசத்துல எங்க கவர்மெண்ட்ல எங்க ஆட்சியாளர்கள் இடத்துல நடக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க அன்பின் கையில தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 வசனம். மூப்பராகிய சங்கத்தார்
உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா நல்ல வேலையை தந்ததுக்காண்டி ஆண்டவரே. இயேசுப்பா வேலையிலையும் நாங்கள் ஒரு மனதாக உங்கள் பிறந்த நாளில் இப்படி இருக்க செஞ்ச கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ எங்களுக்காக இந்த பூமியில் வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா இந்த நற்செய்தியை நாங்கள் வாலிபர்களாக அநேக மக்களுக்கு எடுத்து செல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதலுக்காக எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுப்பா இந்த தேசத்தில் வாலிபர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் பெறப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுப்பா பாவத்தின் கட்டுக்களில் இருக்கிற எல்லா அனைவரையும் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர வைக்கும்படியாக எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோர்வுகளும் இல்லாமல் நாங்கள் சீரியஸாக இந்த வேலையை பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுப்பா எங்கள் கேம்பஸ்லையும் நாங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் அநேகர் ஆதாயப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் உங்கள் மந்தைக்கு நேராக கடத்து செல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா தாகத்தையும் வேதத்தில் இருக்கிற தாகத்தையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீரே கிருபை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நிறைய புதிய குடும்பங்கள் வரணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஓகே, எல்லாருமே ஜெபிங்க, கண்களை மூடி. நாளைக்கு நிறைய குடும்பங்கள் வரணும். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. இது ஒன்றும் ரகசிய ஜெபம் இல்லை. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய சமூகத்தில் வர தந்த மேலான கிருபைக்கா நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் நாளைக்கு நடக்கிற நடக்கிற சர்வீஸ்க்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் யாரையெல்லாம் கூப்பிட்ருக்கோமோ அவங்கள எந்த தடையும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கடந்து வந்து உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. வர யாருக்கும் ஒரு தடையும் இல்லாமல் இந்த இடத்துல வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் கொடுத்துருக்கிறது அவங்க உள்ளத்தில் ஒரு வாஞ்சியை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க கண்டுகொள்ள உம்முடைய பிறந்த நாளின் மூலமாய் அவங்க உம்முடைய பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இயேசு எனக்காக பிறந்தார்னு சொல்லி அந்த ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்லும்போது ஏசப்பா அவங்க உள்ளத்தில் ஏசப்பா பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய போகிறமைக்கா நன்றி ஏசப்பா. இன்னும் ஏசப்பா இன்னும் யாரெல்லாம் கூப்பிட வாஞ்சியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் நாளைக்கு கூப்பிட்ற போடும்போதோ அவங்க கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் கடந்து வர கிருபை செய்ய போகிறமைக்கா நன்றி. பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். நாளைக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீண்டும் ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் கூப்பிட்டவங்களை எல்லாம் மனசில் நினச்சி கொள்ளுங்க. சார் குணசெல்வன் முன் வந்து நாளை மாலை நடக்கிற அந்த நம்முடைய கிறிஸ்மஸ் கேரல் நைட் ப்ரோக்ராமில் நிறைய நியூ ஃபேமிலிஸ் வரணும், ஆண்டவர் அறியாத சின்ன குழந்தைகள் வரணும். இதற்காக நாம் ஜெபிப்போம். வந்துருங்க, இன்னும் இங்கே வந்துருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல கிருபையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஏழை கோலம் எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்காக ஆண்டவர் பரலோகத்தை மேன்மையை திறந்து ஆண்டவரை பூலோகத்து தாழ்மையை எடுத்துக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்தர் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த பிறந்த நாளை நினைவு கூறுகிற அந்த நாளிலும் உமக்கு ஆண்டவரே சபையாக கூடி ஆண்டவரே நாளை தினத்தில் ஈவினிங் நடக்கிற அந்த சுவிசேஷ அந்த கிறிஸ்தவ கேரல் புரோகிராமை தேவன் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே மகிமையானவர் ஆண்டவரே சக்கியனா மகிமையும் ஆண்டவரே கையளவு மேகமும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருந்து ஆண்டவரே அநேக புதிய ஆத்துமாக்களோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் எல்லா புரோகிராமும் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடியதாக ஜெபிக்கிற ஆண்டவரே நிறைய புதிய ஆத்துமாக்களை தேவன் அறுவடை செய்து அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை உண்மை துதிக்க மகிமைப்படுத்த தேவன் கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ தேவன் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ வல்லமையான ஒரு அற்புதம் அதிசயம் நாளைய தினத்தில் நடக்க முடியாது ஜெபிக்கிறான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் வந்து கிறிஸ்மஸ் பிரேயர் சர்வீஸாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆமென். நிறைய நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து அவங்களெல்லாம் உயர்த்தணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தெரிஞ்சவங்கள விட்டுறணும். தெரியாதவங்களை போய் கைப்பிடிச்சு அவங்கள ப்ளஸ் பண்ணி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். தெரிஞ்சவங்கள தயவுசெய்து கைப்பிடிக்கக்கூடாது. தெரியாத புதுசாக வந்திருக்கிறாங்களான்னு பாருங்கள், தெரியாதவங்கள பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக பழகிறவங்கள பாருங்கள்.
அவங்க கை பிடிச்சு இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கலை வைங்க, பரவாயில்ல. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி இது ஜெப நேரம். போய் நல்ல ப்ரொஃபட்டிக்கலான வார்த்தைகளை தேவன் தந்தால் சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபிங்க. போங்க போங்க போங்க, உள்ளே போய் தெரியாதவங்களுக்காக கைப்பிடிச்சு ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். Come on, pray. ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. டைம் எடுத்து ஜெபிக்கிறது ஒன்றும் தவறில்ல. உங்களை நீங்கள் சந்திக்கிற அந்த ஆத்மாவை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. Amen, amen, amen. ரைட், இப்போது குரூப் சாங் ஒரு பெரிய குரூப்பாக நம்ம பாடுறோம்ல. ஸோ அந்த டீமில் உள்ள ஃபுல் குரூப்புமே மேலே போங்க. வெளியே இங்கே சேர் மட்டும் தான் உங்களை பார்த்தாலும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ ஆல் குரூப்ஸ் மேலே போங்க. குரூப் சாங். அவனியோர் மானிடமே ஆரின் கூட்டிலிடை போன மயுதித்த இவர் புதப்பாலகனா ஆனடை கூட்டிலிடை போன மயுதித்த இவர் புதப்பாலகனா
இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ ஆரிவராரோ அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி இந்த மாடடையும் கூடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரே 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 நாம் செல்வோம் வாரே 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 நாம் செல்வோம் அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் தொழில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரே 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 நாம் செல்வோம் வாரே 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 நாம் செல்வோம் மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே தம் சிந்தை குறித்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் தொழில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரே 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 நாம் செல்வோம் வாரே 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 நாம் செல்வோம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம் ஆமென் 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 நமக்காக ஆண்டவர் பிறந்து
நமக்காக அவர் செய்த அனைத்து ரட்சணிய அந்த கிரியைகளுக்காக கரமுயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா கொஞ்ச நேரம் எல்லாரும்? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி பிதாவே, நன்றி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ராஜா ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே Thank you Jesus, we thank you Lord. ஆண்டவரே நீர் ஒருவரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்கிறவரே, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி. பாவங்களை மன்னிக்கிறவரே உமக்கு நன்றி. கண்மலையே உம்மை பாவங்களை நீக்கிறவரே எங்கள் கோட்டையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நோய்களை ஆண்டவரே சுகமாக்குகிறவரே உமக்கு நன்றி. Oh, we thank you Lord Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். 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 பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. ஒரு சின்ன அசைவு. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. ஆமென். ஹalleluya. 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 அன்பிற்குரியவர்களே, இந்த 2025ல கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்து கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா? எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம என்ன கொடுத்தாலும் அது ஈக்குவல் ஆகாது. எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில, எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ மேடு பள்ளங்கள், எவ்வளவோ நோய் நொடிகள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உண்மையா சொல்ல போனா என்ன சொல்ல முடியும்? கரம் பிடித்து நடத்தினார், கண்மலை மேல் நிறுத்தினார். கரம் பிடித்து நடத்தினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஓகே, அப்படிதான் நடத்தினார். ஆமென். ஆமென். நான் அடுத்த வரைக்கும் போகல, சிலர்லாம் அழுதுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹalleluya. அவ்வளோ அன்பாக நம்மை நேசித்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் டேயிலே செய்தியினுடைய டாபிக் தலைப்பு ஜீசஸ் born as a king. இயேசு கிறிஸ்து ராஜாவாக நமக்காக பிறந்தார். The title of today's sermon is Jesus born as a king. எல்லாம் சொல்லுங்க, நம் இயேசு ராஜாதி ராஜா சொல்லுங்க. ரைட். நம்ம சாதாரணமான மக்கள் அல்ல. We are not ordinary people. நம்ம ராஜாதி ராஜாவால் அழைக்கப்பட்ட மக்கள். We have been called by the King of Kings. ராஜாதி ராஜாவின் ரட்சிப்பை பெற்ற மக்கள். We have received the salvation of the King of Kings. ராஜாதி ராஜாவை சேவிக்கிற மக்கள், துதிக்கிற மக்கள். We serve and praise the King of Kings. அதனால எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். So we are all blessed.
சாதாரணமா ராஜா பக்கத்துல யாரும் போக முடியாது. Ordinarily, people cannot go near kings. ஆனா நம்ம ராஜா நம்மள கிட்ட வச்சுக்குவார். But our king always keeps us close. ஹalleluya. Amen. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தேவன் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே இயேசு என்ற பெயரிலே உருவாக தேவன் சித்தம் கொண்டார். So God gave us such a king who was born in Bethlehem 2000 years ago. மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறக்கும் போதே ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் பிறந்தார் என்பதுதான் பெரிய மேன்மையான விஷயம். The verse says, where is he who has been born king of the Jews? இந்த உலகத்துல நிறைய பேர் பிறக்கும் போது ராஜாவா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இயேசு ஒருவரை தவிர. There's no chance for anyone to be born as a king other than Jesus himself. அவர் பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தார். He was born as a king. அவருக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு நட்சத்திரம் உதயமானது. There was a special star for him. வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் ராஜாவை தேடி அவர்கள் அரண்மனைக்கு போனார்கள். The wise men looking at the star, they were surprised, so they went to the palace. ஏனென்றால் நம்ம ராஜாவுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் அவங்களுக்கு தெரியல. Because they didn't know the speciality of our king. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக பிறந்து இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்து விட்டார். But our Lord, he was born as a king and he did great things on earth. நான் வேகமாய் குறிப்புகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நீண்ட நேரம் எடுப்பது சரியல்ல. I would like to finish this as soon as possible. I don't want to take much time. முதலாவது குறிப்பாக சொல்லுகிறேன், நம்முடைய ராஜா அவர் promised king, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ராஜாவாக இருக்கிறார். The first point is our king is the promised king. முதல் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் உரைக்கப்பட்டதை நாம் அறிவோம். We all know there were so many promises even before he was born. நிறைய தீர்க்க தரிசனங்கள் அவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். We've seen so many promises. ஏசாயா 9:6 விதமாய் சொல்கிறது. The book of Isaiah chapter 9 verse 6 says, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த ராஜாவை குறித்த வாக்குத்தத்தம் இது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கவர்மெண்ட் அவருடைய ஷோல்டர்ல இருந்துச்சு. So this was a promise that was given to us, for to us a child shall be born. அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருந்தது. And the government shall be upon his shoulder. ஏனென்றால் அவர் ராஜா. Because he is king. ஹalleluya. Amen. இந்த உலகத்திலே எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to worry about anything in this world. நாம் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் ராஜாவிடம் சொன்னால் போதும். We just have to tell our problems to the King of Kings. தானியேலுக்கு விரோதமாய் நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. There were so many things that were happening against Daniel. அவர் பலகணிக்கு நேராக அந்த ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு அவர் ராஜாவை பார்த்து பேச ஆரம்பிச்சார். But he opened his windows, he looked towards the king and started talking. அவ்வளவுதான், கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பித்தார். And the Lord started helping him. சிங்கக்கெபிலை போட்ட போதும் அவர் ராஜாவை பார்த்து முறையீடு செய்ய ஆரம்பித்தார். When he was put into the lions den, the pit of the lions, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ராஜா நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ராஜாவாக இருக்கிறார். Our king is a king that answers prayers. இந்த கிறிஸ்மஸ் டேல உங்களுக்கு என்ன கம்ப்ளைன்ட் இருந்தாலும் ஆண்டவர்ட்ட ராஜாட்ட சொல்லலாம், அவர் நமக்கு உதவி செய்வார். On this Christmas day, whatever problems you have, when you take it to him, he will answer. 2:6 விதமாய் சொல்கிறது. Matthew chapter 2 verse 6 says, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் எஜமானாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று. அவர் ஆளும் பிரபு பிறக்கும் போதே ஆளுகைக்காக பிறந்தவர். So when he was born to rule. So ruling அவர் கையில பவர்ஃபுல்லாக இருக்கிறது. He has a very powerful rule in his hands. நாம் எல்லாரும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறோம். And we are all under his rule. நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன் தான். We are all Indian citizens. இந்தியாவிலே உள்ளவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் உண்மைதான். Although we are ruled by the people of India, ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. அது நம்முடைய ராஜாவின் ஆளுகை. We should know that we have another rule, that is the rule of the King of Kings. விசுவாசிகளே, நாம் எல்லாரும் கிங்டம் பிரின்சிபிளை ஸ்ட்ராங்கா கடைபிடிக்க வேண்டியவர்கள். Dear believers, we have to follow the kingdom principle. இந்த உலகத்தின் பிரின்சிபிளுக்கும் கிங்டம் பிரின்சிபிளுக்கும் நிறைய வேற்றுமை இருக்கிறது. There are so many differences between the worldly principles and the kingdom
kingdom principles. இந்த ராஜா நம்மை கிங்டம் பிரின்சிபலை வச்சு தான் நம்மை ஆளுகிறார். And this king rules us with kingdom principles. உலகம் நிறைய பொய் பேசும். The world can say a lot of lies. ஆனா கிங்டம் பீப்பிள் வாயில பொய் வராது. But the people of the kingdom of God will not say lies. உலகம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். The world goes towards sin. ஆனா கிங்டம் பீப்பிள் அப்படி இல்ல. நாம ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறபடினாலே நம்ம வந்து பாவ காரியங்களுக்குள்ளே செயல்பட மாட்டோம். But since we are under the rule of the King of Kings, we will not do such things. என் நினைவுக்கு வருகிறது, ஒரு முறை நான் கொரியா சென்றிருந்த பொழுது கவனித்தேன். Once when I went to Korea, I observed something. கொரியாவிலே மிகப்பெரிய எழுப்புதல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard that there was a huge revival. கொரியாவிலே மிகப்பெரிய ஜெபங்கள் எப்போது நடக்கும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard that there would be a lot of prayers in Korea. உலகத்திலே இருக்கிற முதல் 5 சபை, 7 சபை, 10 சபை, பெரிய சபைகள் எல்லாம் கொரியாவில தான் இருக்கு. The world's first 5 or 10 biggest churches are in Korea. கொரியா பெரிய பணக்கார நாடு அல்ல. Korea is not a big country. பெரிய பணக்கார நாடு அல்ல. It was not rich country. It's not a very rich country. ஆனால் 1947 ஆண்டிலெல்லாம் கொரியாவிலே உள்ளவர்கள் சாப்பிட வழி இல்லாம கரப்பாம்பூச்சி, பள்ளி, பாச்சை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதான் உண்மை நிலை. But in 1947, we've heard that the people were not proper there. They were eating all kinds of things. இப்போ அப்படி இல்லை. இப்போ அமெரிக்கன் பீப்புளுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க வாழ்க்கை முறையை மாறி விட்டது. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. But now it's not like that. The standard, the way of living has changed. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொரியாவுக்கு தேவன் கொண்டு வந்தார். The Lord has brought a great change to Korea. காரணம் என்னன்னு சொன்னா கிங்டம் பிரின்சிபலை ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். The reason was because they were following kingdom principle. நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஏறத்தாழ 22 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் பல காட்சிகளை பார்ப்பேன். அதில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியாது. கண் கூசும், தலையை கீழே போட்டுக்கணும், இல்லைன்னா எங்கேயா பார்த்துட்டு போகணும். அந்த மாதிரி காட்சிகளெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பார்க்க முடியும். I've been to almost 22 countries in the world and I've seen a lot of things, so many things that bring shame and so many things that we can't look at. ஆனால் கொரியாவில் நான் போன போது நான் கவனித்த விஷயம், எங்கேயும் அசிங்கமான காட்சியை பார்க்கவில்லை. But when I went to Korea, I didn't see any such thing. உற்சாகம் இல்லையா உங்களுக்கு? நல்லா கைதட்டு தோணும் இல்லையா? எங்கேயுமே ஒரு அசிங்கமான காட்சி பார்க்கவே முடியாது. We can never see anything bad over there. ஏன்னா அவங்க praying people, because they are people who pray. பாவத்துக்கு பயப்படக்கூடியவர்கள். They are afraid of sin. அப்ப பரிசுத்தத்தை நாடுகிற மக்கள். And they seek holiness. ஜெபத்திற்கென்று அவர்கள் 1 கோடி நாள் 10 மணிக்கு இரவு ஜெபத்திற்கு கூடுவார்கள் என்றால் விடியற்காலை 5 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஒரே மாதிரி டோன்ல எல்லாம் ஜெபிப்பாங்க. If they gather at 10 p.m. to pray, they pray until 5 a.m. in the same strong tone. Kingdom principle ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றவங்க. They are people who follow kingdom principle very strongly. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் kingdom principleல கவரப்பட வேண்டும். அதற்கு அண்டர்ல நம்ம வாழ்பவர்கள். Kingdom principle is very important. We have to be committed to that. நம்மை அவர் ஆளுகிறவராய் இருக்கிறபடினாலே கிங்டம் பிரின்சிபலுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டும். Because he rules us, we have to give more importance. ஆண்டவர் சொன்னார், உலகத்தாரை போல நாம் அல்லன்னு சொன்னார். He said we are not like the people of the world. உலகத்தார் எப்படி வேணாலும் பேசலாம். The people in the world உலகத்தார் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். They can live however they want. ஆனால் நாம் அப்படி அல்லவே. But we are not like that. கிங்டம் பிரின்சிபலுக்கு கட்டுப்பட்டவர்களாயிற்றே. We are under the kingdom principle. அதனால தான் நம்முடைய உடை அலங்காரம், நம்முடைய சிகை அலங்காரம், சிகைனா ஹேர் ஸ்டைல், சரியா? சிகை அலங்காரம், இன்னும் என்னென்ன அலங்காரம் எல்லாமே அனைத்துமே கிங்டம் பீப்புள் நம்மளை பார்த்தாலே இவங்க தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே இருக்கும். That is why the way we dress, the way we style our hair, everything is different, and that's why people of the world look at us and know that we are people of the kingdom. மட்டுமல்ல, யோவான் 18:36 விதமாய் வாசிக்கிறோம். We also read in John 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். ஆமென். அதாவது என்னுடைய ராஜாங்கம் அது ஆவிக்குரியது என்று சொன்னார். He said his kingdom was not of this world. அவருடைய அரசாட்சி அது ஸ்பிரிச்சுவல் அரசாட்சி. His kingdom or his rule is spiritual. இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ராஜாவாக இருக்கிறார். He is a spiritual king. அந்த நாட்களில் மேசியா வந்து விட்டார் என்ற உடனே
அவங்க உலக பிரகாரமான ஒரு புரட்சி நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். In those days when they heard that Messiah had come, they thought that there would be a worldly revival. அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு சில காலங்கள் வேற எதிர்பார்ப்போடு தான் நடமாடினார்கள். The disciples, even the disciples, they were with Jesus thinking something else. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்ட்டாரு. But he said, my kingdom is not how you think it would be. நாம கூட இயேசுவை உலகத்திற்குரிய ராஜாவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுகிறோம். Many times we try to make him the king of the world. நாம் ட்ரை பண்ணாலும் அவர் ஆக மாட்டாரு. But even if we try, he won't change. அவர் விரும்புற மாதிரி நம்மள ஸ்பிரிச்சுவலாக மாற்ற விரும்புகிறார். He wants to change us as he wants us to be. எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவலா மாற விரும்புறீங்க? How many of you want to change as spiritual இந்த people? இந்த கிறிஸ்மஸ் டே அன்று நாம் யோசிக்க வேண்டும், ஆண்டவரே இதுவரை நான் வாழ்ந்ததை விட கிங்டம் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நான் கடைப்பிடிச்சு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா நான் வளரணும் ஆண்டவரேன்ற ஒரு ஜெபத்தை மனசுக்குள்ள பண்ணிடுங்க இன்னைக்கு. On this Christmas day we have to say a prayer that says, Lord, I want to live by your principles. கிறிஸ்மஸ் என்பது உடையை பற்றிய விஷயம் அல்ல. Christmas is not about what you wear. கிறிஸ்மஸ் என்பது இந்த டெக்கரேஷன்ஸ் பற்றிய விஷயம் அல்ல. It's not about decorations. கிறிஸ்மஸ் என்று சொல்லுவது பாடல்களை மட்டும் பாடிக்கொண்டு இருப்பது அல்ல. It's not what you sing. கிறிஸ்மஸ் என்பது நான் செய்வது போல ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்துவிட்டு போவதும் அல்ல. It's not just preaching and then going away. கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண வந்தார். Christmas is something that he wanted to establish spiritually. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். Jesus came to save sinners. இப்ப நமக்கெல்லாம் இந்த நாட்கள்ல என்ன சந்தோஷம், பாவியா இருந்தேன் கர்த்தர் என்னை ரட்சித்தார், அதான் நமக்கு சந்தோஷம். These days we are happy that we were sinners but the Lord saved நல்லா us. கை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா Let's சொல்லுங்க. lift our hands and say amen. ஆனால் இன்றைக்கு நாம் ஃபீல் பண்ண வேண்டும், ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டும். But today we have to feel, we have to have a feeling. என் நண்பர்கள் பாவிகளாய் இருக்கிறார்களே. We should realize that our friends are still இன்னும் sinners. என்னுடைய நெய்பர்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே. Our neighbors are not saved. இன்னும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. Our relatives have not been saved. சோ இவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? So we have to help all of them. அதுதான் ரியலான ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்மஸ். That is the real spiritual ஏன்னா Christmas. நம்ம ராஜா ஸ்பிரிச்சுவல் ராஜா. Because our king is spiritual. இவர் ஒரு ஆவிக்குரிய ராஜாவா இருக்கிறபடினாலே இந்த கிறிஸ்மஸ் டேல அதை தான் எதிர்பார்க்கறாரு. Because he is a spiritual king, he wants us to be அவருடைய spiritual. எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற, நம்ம ராஜாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு கிறிஸ்மஸாக மாறட்டும். And let this Christmas change as a Christmas that we fulfill his requirement. எப்படியாயிலும் ஒரு சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறதை பரலோகம் ரசிக்க விரும்புகிறது. Heaven wants to look and enjoy at families being born again and being baptized. பரலோகம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது, யாரெல்லாம் இந்த சபையிலே ரியல் கிறிஸ்மஸுக்காக ரெடி ஆகுறாங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கிறது. Heaven is watching from up above, seeing who is getting ready for the real Christmas. ஒரு தேவதூதன் சொல்லுவா, ஏய் ஃபைல் எடுத்துட்டு வா, பேனா எடு, குறி அங்க பாரு. அந்த விசுவாசி எத்தனை குடும்பங்களை ஓடி ஓடி சந்திக்குது. பேர் எழுது. ஏன்னா ரியல் கிறிஸ்மஸுக்காக இந்த விசுவாசி கிரியை செய்கிறது. There would be an angel in heaven that says, bring the file, note this person's name down, look at how he or she is running around bringing friends to the Lord. இந்த விசுவாசிக்கு பிரியாணி இல்லைனாலும் கவலை இல்லை. And this believer will not worry if he or she does not have biryani. இதை மட்டும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பிரியாணி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கிறிஸ்மஸில் இப்படியெல்லாம் ஷாக் நியூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, அதாவது ரியல் கிறிஸ்மஸ் என்னன்னா, ஆண்டவர் விரும்புவது என்ன நோக்கத்துக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கணும். அப்போது இங்கே பார்த்தா, மேலேருந்து பார்த்தா கீழே நம்மளாம் எறும்பு மாதிரி தெரியும். என்னடா இந்த எறும்புகள்லாம் வேகமாக போகுதுன்னா, அநேகரை ரட்சிப்பதற்காக, அநேகருடைய ரட்சணிய வேலைக்காக நாம் ஓடி ஆடி நடக்கிறதை பரலோகம் நோட் பண்ண விரும்புகிறது. A real Christmas is where we fulfill God's purpose for us, and his purpose for us is to bring sinners, to bring our friends, to bring our relatives and neighbors to his presence. நீங்க யாரோடாலும் பயணம் செய்தால் சர்வ சாதாரணமாக just speak about Jesus. லேசா பேசி பாருங்க,
கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். Wherever you travel with anyone, talk to them about Jesus and see what miracles God does. ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய ராஜா, எல்லாருடைய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்வை துவக்கி வைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Because he is a spiritual king and he wants to start spiritual lives. நாம் நம்முடைய குடும்பங்களிலே பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். I would like to say a subject that we can talk in புருஷன் families. மனைவிட சொல்லுங்க, நாம we are spiritual people, அத மனசுல வச்சு பேசுங்கன்னு சொல்லணும். Husbands should say to their wives, we are spiritual families, so we should have that வைஃப் in mind. சொல்லணும், பாருங்க நம்ம spiritual people, நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பேசணும். The wives should look at their husbands and say the same. ஏனா நம்ம ராஜா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறார். Because our king is a spiritual king. மட்டும் அல்ல, அவர் மிகவும் தாழ்மையுள்ள ராஜாவாக வந்தார். Not only that, he was born in humility. லூக்கா 2:7 விதமாய் சொல்கிறது. Luke chapter 2 verse 7 says, he was born in humility. அவர் மிகவும் தாழ்மையிலே பிறந்தார். ஆமென். It says he was born in humility. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சத்திரம்ன்றது லாட்ஜ்ல கூட இடம் கிடைக்கல. மாடு கற்ற அந்த தொழுவத்திலே கிடைச்ச இடத்துல அந்த நம்ம ராஜா அங்கதான் பிறந்தார். We see in the verse there was no room for them in the inn, so our king was born in a manger. அதனால தான் அந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டு போன வைஸ்மென் என்ன பண்ணாங்கன்னா அரண்மனையை ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம ராஜா அரண்மனையில் இல்லை, அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்துட்டு உலகத்தையே ரெண்டாக பிரித்தவர் அவர். After seeing the star, the wise men, they went to a palace thinking the king was born there, but our king was born in a manger and he divided the world into two. உலகத்தையே கிபி கிமு என்று பிரித்த ராஜாதி ராஜாவுக்கு நல்ல கைதட்டு கொடுக்கலாம். Amen. He is the king who divided two timelines in this world. அவர் அவ்வளவு தாழ்மையாக, அவருடைய பிறப்பில் எல்லாம் பெரிய கிராண்டா ஒண்ணும் இல்ல. There was nothing grand in his birth. அவ்வளவு எளிமையாக பிறந்தார். But it was a very humble birth. அந்த டைம்ல வந்து சென்சஸ் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அகஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. There was a rule saying that there had to be a census taken in the country. அப்போ என்னன்னா எல்லாம் அவங்க ஊர்ல போய் ரெக்கார்ட் பதிவு செய்யணும். So everyone had to go to their respective villages and record themselves. இயேசுடைய அம்மா அப்பாவாக யோசேப்பும் மரியாளும் அவங்க ஊருக்கு பயணம் போற வழியில தான் இந்த ரெக்கார்டு பதிவு செய்ய போற பாதையில அந்த வழியில தான் இயேசு பிறந்தார். On the way to record themselves in their village, to the native place. To the native place, that on the way is where Jesus was born. என்ன சொல்ல வர்றேன்னா, ப்ராப்பர் ரெக்கார்டு வச்சிருந்த குடும்பத்தில இருந்து தான் இயேசு வந்தார். What I would like to say is Jesus was born in a family who had a proper record. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. எல்லாரும் நல்ல ரெக்கார்ட் இருக்கணும் உங்களுக்கு. We should all have good records. உங்க டேட் ஆஃப் பர்த் ரெக்கார்ட் கரெக்ட்டா இருக்கணும். The record of your date of birth should be correct. உங்க கல்யாண ரெக்கார்ட் கரெக்ட்டா இருக்கணும். Your marriage record should be correct. வேற என்ன டாக்குமெண்ட்னாலும் சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கங்க. Whatever documents you have, your property or whatever documents you have, you should have it properly. நீங்க யாரு என்ன எந்த ஒரு கவலையே பட வேண்டாம். Wherever you are from, whoever you are, you don't have to worry. ஆண்டவர் உங்களை என்னென்ன ரூட்ல எல்லாம் கொண்டு வர்றாரோ அது ஆண்டவர் உங்களை கைட் பண்ணி கொண்டு வர்ற பாதை அது. Whichever route Jesus is bringing you, that is where you have to walk. இந்திய ஜனாதிபதி என்னுடைய அப்பாவாக இல்லையே, எங்க அப்பா சாதாரண ஆளா இருக்கிறாரேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Don't worry that your father is an ordinary person and not a president. உங்க ரெக்கார்ட்ல உங்க அப்பா யாரோ அதே மிகப்பெரிய மேன்மையாக கருதுங்கள். Think high of your record that you have of your family. ஆண்டவர் வந்து அப்படிதான் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். That is how the Lord has blessed us. இங்கே அவ்வளவு மனத்தாழ்மையோடு ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கிறோம். Because he had a very humble birth in a manger, we are all grand today. இந்த வருஷம் வந்து எல்லாரும் நல்ல யூனிஃபார்ம்ல கிராண்டா வந்தீங்க, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. This year you have all come in uniform and it was really very nice to see. ஆனா நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அநியாயத்துக்கு எல்லாரையும் மிஞ்சிற மாதிரி கிராண்ட் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு. But the children in our Sunday school, they look really very beautiful. பியூட்டிஃபுல்லா கிராண்டா வந்துட்டாங்க. என்ன
நம்ம கிராண்டா இருக்கணுன்றதுக்காக அவர் தன்னை தாழ்த்தினார். Because we have to be grand, he humbled himself. ஸோ நமக்கு ரட்சிப்பின் ஆடையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நம்ம கிராண்ட் ஆக்கிட்டாரு. He has made us very grand. இப்போ நம்ம நியூ ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், அதுவும் நமக்கு ஒரு கிராண்ட் ஆக்கி இருக்கிறாரு. We are all wearing new dresses and that's grand. ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா அந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்து விட்டார். We would have been in a lot of trouble, but the Lord has saved us from all of that. கிராண்ட் லைஃப், ஒரு ராயல் லைஃப்க்கு நேரா நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறார். He has brought us through a grand life, a new life. ஆனா இந்த earthly ராயல் லைஃப், கிராண்ட் லைஃப் எதுவும் நம்மள அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாம ரொம்ப தாழ்மையானவர். But this worldly grand life cannot and should not attract us because we are of the kingdom of God. எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. Nothing can attack us. நமக்கு சொந்தமா பில்டிங் இருக்கலாம். We can have our own buildings இருக்கலாம். We can have multiple buildings. கார் இருக்கலாம், கார்ஸ் இருக்கலாம். We can have a car, we can have cars. A lot of funds இருக்கலாம் பேங்க்ல. We can have a lot of finance. என்ன இருந்தாலும், whatever we have. இன்னொரு முக்கியமான மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்கலாம். We can have a lot of ornaments. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்ட உடனே நமக்கு கழுத்து அங்கேயும் திரும்பாம அப்படி ஸ்டிஃப் ஆகாது. As soon as we wear ornaments, our neck will not get stuck. அதனால ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிறவங்க வெளியில போகும்போது யாரும் பொறாமப்படுவாங்க அப்படி நினைக்க கூடாது. So when we go outside with ornaments, we don't have to think that people will be jealous of us. ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆர்னமெண்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க நல்ல சந்தோஷமா நடமாடுங்க. ஆனா மனதுல தாழ்மையா இருக்கணும். You have to be happy and you should enjoy yourself with what God has given you, but you should not be proud. Hallelujah. Amen. So அந்த தாழ்மை ரொம்ப மிக முக்கியமானது. So that humility is very important. வேதத்திலே ஒரு வசனத்தை பார்க்கிறோம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. So we see a verse in the Bible that says their eyes are covered with fat and they are not able to see properly. யாரையும் கொழுப்போட எடுப்பா பார்க்க கூடாது. தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். Don't look at other people with jealousy. Let's all be humble. நம்மை விட படிப்பிலோ வசதியிலோ குறைவாக இருந்தால் அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. Do not underestimate people who are less than us in education. நம்மை விட யாரையும் தாழ்வாய் நினைப்பது, that is not spiritual life. It's not spiritual if we think or underestimate people. எல்லாரையும் மேன்மையாக எண்ணுங்க. We have to think high of other people. ஆண்டவர் நமக்கு இந்த பெரிய வாழ்க்கை கிராண்டான லைஃப் கொடுப்பதற்காக அவர் மாட்டு தொழுவத்திலே எளிய கோலத்திலே அவர் பிறந்தார். In order to give us a very grand life, the Lord was born in humility. அவ்வளவு அவருக்கு ஒரு லாட்ஜில் கூட இடம் இல்லை அப்படின்னா பார்த்துங்க, அந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. He didn't have a place in the inn, so imagine the situation. ஆனால் அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தது. But the family was a good family. நல்ல குட் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. They had good records. சென்சஸ் பண்ணும்போது ஒரு ராங்கும் இல்லாம ப்ராப்பர் ரெக்கார்ட் வச்சிருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். When it was time for the census, they didn't do anything wrong. They had the proper records. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கவர்மெண்ட் சைடு எந்த சைடுல போனாலும் நம்ம ரெக்கார்ட் சுத்தமா இருக்கட்டும். Dearly beloved, wherever we go, our record should be correct. Hallelujah. Amen. மத்தேயு 2:2-11 வாசிக்கலாம். Let's read from the book of Matthew chapter 2. இந்த ராஜா recognized by wise men, இந்த ஞானிகளின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவாக இருந்தார். This king was recognized by wise men. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். ராஜா என்று எப்படி இவர்கள் அங்கீகரித்தார்கள் என்றால், how did they recognize that he was a king? அவர்கள் கொண்டு போன gift ராஜாவுக்கு கொடுக்கிற gift-ஆ இருந்துச்சு. The gifts that they took were fit for a king. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சூப்பரா இருக்குதுல்லன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சூப்பரா இருக்குல்ல. என்ன விஷயம் தெரியுமா? ராஜாவை பார்க்க போகும்போது ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி போகணும். When they went to see a king, they took things that was meant for a king. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. எத்தனையோ வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். Many years we've been celebrating Christmas. ஆனா ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜரீகமான காணிக்கை நம்ம கொடுத்தது இல்ல. But we've never given a kingly offering. இவங்க என்ன பண்றாங்க? முதல்ல பொன்னை கொடுக்கறாங்க, கோல்ட் கொடுக்கறாங்க. First they gave gold.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருக்கிறதெல்லாம் கழுத்துல போட்டு பழகுங்க. I've already told you, learn to put everything around your neck, everything that you have around your neck. வீட்டுல நிறைய வச்சிருக்கிறது எதுக்கு? அடமானத்துல வைக்கவா? Do you have a lot of gold at home to give it for loan? நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்க போட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் தந்தா அதையெல்லாம் அடமானத்துல வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். If the Lord has given you for things to enjoy, use them. அதே சமயத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, என்னுடைய ஆண்டவர் ராஜாதி ராஜான்னு யாரெல்லாம் உளமாற மனதார ரெக்கனைஸ் பண்றீங்களோ, ஆமோதிக்கிறீங்களோ, அவரை ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாயிலும் நல்ல கோல்டு ஆஃபரிங் கொடுத்து பழகுங்க. And everyone who thinks that you worship the King of Kings, the Lord of Lords, learn to give a very rich offering that's fit for a king. அவர் ராஜானா நீங்க ராஜா காணிக்க கொடுத்து பாருங்களேன். If he is a king, then give things that are fit for a king. பயப்பட வேண்டாங்க, அவர் ராஜாதி ராஜா. Don't be scared, he is the King of Kings. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு கோல்டு ஆஃபரிங் தர்றேன். Tell him, Lord, I'm giving you an offering in gold. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, a few years back, பாளையங்கோட்டையில் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன், ஒரு லேவியர் முகாம். I went for a meeting in Palayamkottai. அந்த டைம்ல எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு பஸ் டிக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. When I traveled, I just had money for the bus ticket. நான் பேசுற மாதிரி பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லா பேசுவாரு, பெரிய ப்ரீச்சர் அவரு. Just like how I'm talking, you would have heard of Pastor Rajendran. ஆஃபரிங் டைம்ல சொன்னாரு, இன்னைக்கு சும்மா அப்படி இப்படி எல்லாம் சப்புன்னு எல்லாம் வேலை செய்யக்கூடாது, பெஸ்ட் ஆஃபரிங் தரணுமாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தார். And during time of offering, he said, just don't give something for the Lord, give the best for the Lord. And he came and sat down. ஒரு வார்த்தை என் மனசு அப்படியே உடைச்சிருச்சு. And that broke my heart. என்கிட்ட இருக்கிற ரூபா வந்து ரிட்டர்ன் ஜேர்னிக்குள்ள ரூபா மட்டும்தான் இருக்கு. I just had money that was enough for my return journey. இப்போ நான் என்ன பெஸ்டா போடுறது? What can I give that's best? அப்போ என் கையில நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்ச் ஒன்னு கட்டியிருந்தேன். I had a very beautiful watch at that time. ப்ளூ டயல்ல அழகான ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன். It had a blue dial and அது கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான ஒரு வாட்ச், அதுவும் புது வாட்ச். It was a new and a costly watch. யோசனை, என் வாட்சை தான் நீ கழட்டி போடணும், இப்போ என்கிட்ட இருக்கிறதுல காஸ்ட்லி அதுதான். So at that point I thought, this is what I have that's very costly, so I should give this. நான் அப்படியே யோசிச்சுட்டு என் வாட்சை கழட்டினேன். I was thinking and I removed my watch. என் பக்கத்துல இன்னொரு பாஸ்டர் இருந்தாரு. There was another pastor next to me. ஓ, என்ன பண்றீங்க? And he asked, what are you doing? நல்ல பெஸ்ட் ஆஃபரிங் போடுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையா, நான் வாட்சை கழட்டி போடுறேன்னு. And I said, I don't have anything in the form of money to give as best, so I'm giving what I have. அவர் சொன்னாரு, ஓய் விவரம் இல்லாத ஆளா இருக்கிறாரு. He said, you don't have any sense. நான் சொன்னேன், இல்லை நான் போடுறேன்னு போட்டேன். And I just gave. அதுக்கு பிறகு ரொம்ப வருஷமா என் கையில வாட்ச் கிடையாதுங்க. After that I didn't have a watch for so many years. ஆனால் இன்றைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு வாட்ச் எனக்கு அன்பளிப்பா வந்துகிட்டு இருக்கு. விதவிதமா ஆண்டவர் தர்றாரு. ஆண்டவரை ஹானர் பண்ணா ஆண்டவர் ஹானர் பண்ணுவார். But nowadays whichever country இதை I go எத்தனை பேர் நீங்க ஹார்ட்ல எடுத்துக்கிறீங்க? if you give to the Lord, he will honor you. How many of you believe that? இந்த வைஸ்மேன் என்ன பண்ணாங்க, வந்து ராஜான்றது புரிஞ்ச உடனே ராஜாவுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க. As soon as the wise men came, when they understood that he was king, they acted or they behaved like he was the king. பொன்னை கொடுத்தார்கள், They gave gold, தூபவர்க்கத்தை கொடுத்தார்கள். they gave frankincense. பொன்னு ராஜாவுக்கு அடையாளம். Gold recognizes the king. தூபவர்க்கம் ஒரு பெரிய பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு அடையாளமாக தூபவர்க்கம். Frankincense is a sign of a great priest. வெள்ளை போளத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். வெள்ளை போளம் வந்து அது ஒரு வாசனை திரவியம், பெர்ஃப்யூம். ரொம்ப காஸ்ட்லியானதை கொண்டு வந்தாங்க. They gave myrrh, which is a perfume, and it's very costly. இந்த மூணு இதுல கோல்டு என்ன ரேட்டுன்னு அப்போ என்ன ரேட்ல இருந்துச்சுன்னு யாரும் குறிப்பிடல, எந்த ஸ்காலர்ஸும் குறிப்பிடல. No scholars has written down saying how much the gold cost. ஆனா வெள்ளை போளம் அவங்க படைச்ச அந்த காலத்திலேயே $4000 மதிப்பான ஒரு நிலையில இந்த வெள்ளை போளம் இருந்துச்சுன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. But they've noted down that this myrrh that was given costs almost $4,000. இப்போ இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ராஜா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And here and now we have to understand that he is a king that raises our standards. உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் உயர்த்த இந்த ராஜாவால முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that this king can rise the கையெடுத்து standards நல்ல of ஒரு your life? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. Amen. உங்க சிந்தனையை உயர்த்துங்க.
increase or raise the standard of your thoughts. ராஜாவுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாலும் சரி, ராஜாவுக்கு ஒரு ஊழியம் செய்தாலும் சரி, ராஜாவுக்கு ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதை செய்தாலும் தி பெஸ்டா செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை தரத்தை கர்த்தர் கண்டிப்பாய் உயர்த்துவார். Whatever you do for the king, whatever you give for the king, do it and you will see the goodness of God. ஒண்ணுமே இல்லைனாலும் பெரிய காரியங்களை இமேஜினேஷன் பண்ணிட்டு விசுவாசிட்டு இருக்கறல பெஸ்டா மூவ் ஆயிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். Even if you don't have anything, imagine and do the great things for the Lord and he will exalt you. நான் ரட்சிக்கப்பட்டு வந்த டைம்ல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, When I was born again during my early days, a spiritual father used to tell me, திருச்சியில ஹோட்டல் அரிஸ்டோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து அங்கதான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவாரு. you would have heard of Hotel Aristo, and in those days when MGR came, he used to stay there. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்லுவாரு, உன் கையில வெறும் 10 ரூபா இருந்தா நீ கண்ட இடத்துல நின்று டீ குடிக்காத, அரிஸ்டோவில் போய் கால் மேலே கால் போட்டு நீ ஒரு நல்ல டீ, அப்போ 5 ரூபா அரிஸ்டோவில் அப்போவே நீ வாங்கி டீ குடிச்சிட்டு நீ அப்படியே ஜம்முன்னு போகணும், உன் மனசில் ராஜாதி ராஜாவுடைய ஊழியக்காரன்ற ஃபீல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு. During those days he used to teach me saying, go to Aristo and drink a coffee, putting your leg on top of your leg, thinking that you are the son of a king of kings. அதை நான் விசுவாசித்து நான் செயல்பட ஆரம்பித்தேன். I had faith and I started doing that. எதையும் பெரிதாக சிந்திப்பது, I started thinking great things. எதையும் பெரிதாக சாதிப்பது, I wanted to achieve great things. எதையும் பெரிதாக ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுப்பது, to give great things for the Lord. அதனுடைய விளைவு என்னன்னா ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். The result of that, the Lord started exalting. எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்றால், the level of his exaltation, அநேகர் நம்மளை எல்லாம் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். he has raised us to a point where people are jealous of us. அநேகர் நம்மளை பார்த்தா இவருக்கெல்லாம் என்னன்னு பொறாமை வருதுன்னு, அதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டவருடைய அந்த ராஜாதி ராஜா அதை மனசுல வச்சுட்டு நான் மூவ் ஆயிட்டே இருக்கிறேன், அவர் உயர்த்துறாருங்க. I have him as the king of kings in my heart and I give to the king of kings and he exalts me. சேலத்துல ஒரு 7 வருஷம் ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருந்தேன். I was the executive member in a ministry in Salem. போர்ட் மீட்டிங் எல்லாம் போகும் பொழுது முடிஞ்ச உடனே எல்லாரும் கையெழுத்து போட்டுக்கிட்டு காருக்கு டீசல் மற்ற நம்முடைய போக்குவரத்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கிக்கொள்ளலாம். After the executive meeting is done, you can put a signature and tell them how much you spent for fuel. நான் போவேன், எல்லாம் முடிப்பேன், நான் ஒரு ஆள் மட்டும் கையெழுத்து போட மாட்டேன், காசு வாங்க மாட்டேன், என்னுடைய சொந்த செலவுலேயே போயிட்டு வருவேன். I used to go, I used to participate, but I used to come, I didn't take anything from them. ராஜாவை ஆராதிக்கிறோம். Because we worship the King of Kings. நல்ல வாய் திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் தருவார், அக்கான்னு பக்கத்துல உள்ள அக்காவுக்கு சொல்லுங்க. Look at the person next to you and say, the Lord will give us a new high standard. அண்ணே நம்முடைய ஸ்டாண்டர்டை உயர்த்துற ராஜா நமக்கு இருக்கிறார், நீ தயவு செய்து பேசுங்க, பக்கத்துல பேசுங்க. Let's say there's a king who raises our standard. ஆனா உங்க சிந்தனை மாறணும். But your thought has to change. ஒரு மாதிரி இறுக்கமா இருந்தோம்னா கஷ்டம். If you have a very hard heart, it's very difficult. இந்த கிறிஸ்மஸ் அன்று எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? On this Christmas day, how many of you take this decision? நான் எல்லாமே ஒரு ராஜரிகமா தான் செய்வேன். நீ I will do kingly things here. நான் ஒரு ராயலா தான் நீ எல்லாம் சிந்திப்பேன். I'm going to think royal things. ஆண்டவருக்கு ராயலான விஷயங்களையே செய்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். When we do royal things for the Lord, it's a blessing for us. Hallelujah. Amen. நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? Amen. கடைசி குறிப்புக்குள்ளே நான் வருகிறேன். ஏசாயா 9:7. We're coming to the last point. Let's read from Isaiah chapter 9 verse 7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. There is no end to his rule. நம்முடைய ராஜா eternal king. Our king is an eternal king. அவர் பிறந்தபோது அவர் ஒரு ராஜாவாக பிறந்தார். When he was born a king. சிலுவையில் அடிக்கப்பட்ட போது நீ ஒரு ராஜாவா என்று அவமானப்படுத்தப்பட்டார். When he was crucified, he was ridiculed, asking if he was அவரை a king. தூஷித்தார்கள். They put him to shame. அவரை வேதனைப்படுத்தினார்கள். They hurt him. அவர் இரத்தம் எல்லாம் நமக்காகவே சிந்தினார். He spilled all his blood for us. இனி அவர் வரப்போவது eternal king,
ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். And now when he comes back, he is going to come as the King of Kings. அதனால நாம தொடர்ந்து குடிசை கட்டி குழந்தை இயேசுவை உள்ளே வைத்தெல்லாம் அது அது நமக்கு நடைமுறைக்கு நமக்கு ஒத்து வராது. So let's not still celebrate having little Jesus in a small cradle. நம்ம ஜீசஸை சைல்ட் ஆக்க வேண்டாம். அவர் சைல்டாக பிறந்தார், ஆனால் இப்போது இட்டர்னல் கிங், வரப்போகும் ராஜாவாக அவர் விரைவிலே வரப்போகிறார். We don't celebrate Jesus as a child anymore, but he is the King of Kings. வரப்போகிற அந்த ராஜாவுடைய முகம் அது ராஜ கம்பீரமாய் இருக்கும். The king that's going to come back, he is going to have a very royal look. நீங்க இயேசு பூமியில இருந்தபோது இருந்த முகம் வேற, இனி வரப்போகிற முகம் அவர் ஜட்ஜாக வரப்போகிறார். The face that he had when he was on earth is different. அவருடைய ஃபேஸ் ரொம்ப சீரியஸான ஃபேஸா இருக்க போகுது. When he comes back, his face is going to be serious. நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த காலங்களிலே விளையாட்டாக இருக்கக்கூடாது. So we should use the talents, the salvation, the grace that the Lord has given us, and we shouldn't play. கேர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. We shouldn't be careless. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் கேட்பார், உங்களை அறியேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. When the day comes, the Lord will ask you of an account, and you should not tell that he doesn't know you. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அண்ணே அக்கா தயவு செய்து உங்களை அறியேன்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருந்துராதீங்கன்னு சொல்லுங்க. Look at the person next to you and tell them, don't live a life where the Lord says, I do not know you. இங்கே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியுடைய மனைவிக்கு ஒரு முறை நான் ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்திருந்தேன். I had given a book to a wife of a policeman. அவங்க மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி, அவங்க வைஃப் ஒரு 2 நாள் வாசிச்சாங்க. He was in authority, a person in authority, and அந்த புத்தகம் இயேசுவின் வருகையை பற்றிய புத்தகம். She had read the book for 2 days, and it was about the second coming of Jesus. புத்தகத்தை மூடி வச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. She closed the book and she got அவங்க scared. சொன்னாங்க, பாஸ்டர் இந்த புத்தகத்தை என்னால படிக்க முடியல. She said, Pastor, I'm not able to read this book. ஒரு சில சாப்டர் தான் படிச்சேன். I just read a few chapters. பாஸ்டர் பயமா இருக்கு பாஸ்டர். And I'm feeling scared. இனி வரும் சம்பவங்கள் பயங்கரமாய் இருக்கும். All that's going to happen next is going to be dangerous. So இந்த கிறிஸ்மஸ் அன்று முழு திருச்சபைக்கும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிற ஒரே விஷயம், சீரியஸா ஆகணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சீரியஸா இருக்கணும். So today I would like to tell the church, for me as well as you, we have to be serious in our spiritual life. கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. We shouldn't be careless. For an example, ஆபிரகாம் வந்து மகனை பலி செலுத்த போனார். For example, Abraham went to sacrifice his son Isaac. சீரியஸா பண்ணார். He did it in a very serious manner. சும்மா ஆக்ஷன் பண்ணல, டிராமாலாம் பண்ணல. He didn't go there and act. மகனை கையில பிடித்து கொண்டார். He held his son. விறகு எடுத்துக்கொண்டார். He took the firewood. கத்தி எடுத்துக்கொண்டார். He took the knife. போற வழியில மகனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வந்து விட்டது. On the way his son had a doubt. அப்பா, கையில கத்தி வச்சிருக்கீங்க, விறகு வச்சிருக்கீங்க, ஆட்டுக்குட்டி எங்க? He asked, Dad, you have the firewood, you have the knife, where's the sheep? அப்பா அப்பவும் ஃபன் எல்லாம் பேசல. Even at that point, Abraham did not make a அந்த joke. கேள்வி அவரை உலுக்கி விட்டது. That question shook him. ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழல் அது. It's a very sad scenario. அதுல கூட அவர் ஆவியில நிறைந்து ப்ராஃபஸி பேசினாரு, ஜெகோவா ஜைரேனாரு. But even in that point, he said he prophesied saying Jehovah Jireh. எல்லாம் சீரியஸா தான் பண்ணாரு. He did everything seriously. கட்டைகளை அடிக்கினார். He arranged the firewood. மகனை கிடத்தினார். He laid down his son. கத்தியை ஓங்கிக் கொண்டு he lifted the knife. ஆண்டவரே நான் வெட்டலாம்ல? He didn't ask the Lord, shall I kill him? ஆண்டவரே நான் இப்ப வெட்டவா? He didn't say, Lord, shall I kill him? ஆண்டவரே வெட்ட போறேன், பிறகு நீங்க எதுவும் பேசக்கூடாது என்ன? He didn't say, Lord, I'm going to kill him. Later on, don't tell anything against that. ஒரு டிராமாவும் அவர் பண்ணல. He didn't do any drama. சீரியஸாக பலி செலுத்த ரெடியானார். He was ready to give his son as a sacrifice. அப்பதான் பரலோகத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. And that is when he heard a sound நான் from உங்களுக்கு heaven. சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவலி எப்ப சீரியஸ் ஆகுறீங்களோ உங்களுக்கான ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து வரும். I tell you today, when you get spiritually serious, ஆபிரகாமே ஆபிரகாமே, the voice said, Abraham, Abraham. The reason என்னன்னா உன்னுடைய சீரியஸ்னஸ் ஆண்டவர் பரலோகம் பார்த்திருச்சுல. The reason is because the Lord saw Abraham's seriousness. இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நாம் எல்லாரும் சீரியஸ் கிறிஸ்டியன்ஸா மாறணும். During this Christmas we have to change as serious Christians. நான் சொல்றது இந்த முழுக்கை சட்டை போட்டுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு முகத்தை எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு
சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்னு ஆக்ஷன் கொடுக்குது, அதை சொல்லலை நான். I'm not talking about wearing white and white and having a very serious face and saying praise the Lord. லைஃப் கேஷுவல் தான். Life should be casual. ஆனா ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல விளையாடக்கூடாது. But when it comes to spiritual things, we shouldn't play. ஜெப நேரத்துல விளையாடக்கூடாது. During the time of prayer, we shouldn't play. ஆண்டவர் விஷயத்துக்கு இதெல்லாம் ஒப்பு கொடுத்தோமோ அதெல்லாம் விளையாடக்கூடாது. Whatever we committed to the Lord for, we shouldn't play. எத்தனை முறை என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அதையெல்லாம் திரும்ப செய்யக்கூடாது. We shouldn't do things that we said we wouldn't do. Be serious on spiritual affairs. We have to be serious when it comes to spiritual affairs. இந்த கிறிஸ்மஸ் டேல அந்த தீர்மானத்தை எடுப்போம். Let's take this decision on this ஏனென்றால் Christmas day. eternal king வரப்போகிறார். Because our eternal king is going to come back. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட கிடைச்ச வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். Let's thank the Lord that we have this chance to celebrate this Christmas. அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள இயேசு வந்தால் ஹalleluya சொல்லுங்க பாப்போம். என்ன செய்ய போறோம்? If Jesus comes within the next Christmas, what are we going to do? உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை சொல்லவா? Shall I tell you something special? சபைகளிலே கேட்காத ஒரு சத்தத்தை சொல்லவா? Shall I say something that no church has இன்றைய heard? சபைகளிலே அழுத்தம் கொடுக்காத ஒரு மேட்டரை சொல்லவா? Shall I tell you something that no church இன்றைய சபைகளிலே முக்கியத்துவம் தராத ஒரு டைட்டிலை சொல்லவா? Shall I tell you a title that no church emphasizes on? இயேசு வருகிறார். Jesus is coming back. நல்ல கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. நாம் எல்லாரும் ஒரு நல்ல சீரியஸான ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் வரும் பட்சத்திலே உம்முடைய வருகையிலே நான் பங்கெடுக்க வேண்டும். Let's all take a serious decision. Lord, when you come, I should go back with you. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய வருகைக்கு முன்பதாக நான் உம்மை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னை விரைவிலே நீர் அழைத்தால் உம்மை நான் அங்கு வந்து சந்திக்க வேண்டும். And we should also say, Lord, if you want to take me before you come to earth, please do that. Hallelujah. Amen. எத்தனை பேர் சீரியஸா தீர்மானம் எடுக்க போறீங்க? How many of you are going to take a serious இந்த decision? தீர்மானத்தோடு நம்முடைய வாழ்க்கை தொடரட்டும். Let's continue our life with this serious decision. We are not traditional Christians. Let's not be traditional Christians. நம்ம கண்டிப்பாக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. We are not traditional Christians. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, we are special people. Look at the person next to you and tell them that we are special people. We are privileged people. ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள், நாம் ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள். We are all privileged people. We are born again people. We are born again. Practical life நம்மட்ட இருக்கு. And we have practical life. என்ன ஏற்றத்தாழ்வு வந்தாலும், whatever ups and downs we see, நமக்கு உணர்வு இருக்க வேண்டும். We should have the thought in mind. என் ஆண்டவருடைய பாதையிலே கர்த்தர் என்னை நடத்துவார். The Lord will lead me in his path. அந்த நித்திய ராஜா eternal king வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமாகலாம். When the eternal king comes back, let me be ready. கேள் கேள் மானிடனே, சந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடனே, சிந்திக்க ஆயத்தமா, ராஜாதி ராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. Amen. Hallelujah. Hallelujah. Right. In the midst of all celebration, எல்லா கொண்டாட்டத்தின் மத்தியிலும், in the midst of all Christmas joy, in the Christmas நாளினுடைய சந்தோஷத்தின் மத்தியிலும், in the midst of all kind of events, Christmas events, இந்த கிறிஸ்மஸ் தினத்தின் எல்லா நிகழ்ச்சிகளின் மத்தியிலும், don't forget the king is going to come soon. மறந்து விடாதீர்கள், ராஜாதி ராஜன் மீண்டும் வருகிறார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. எழும்பி நின்று பக்கத்துல உள்ளவங்க கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நம்ம கண்டிப்பா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லுங்க வேகமா. Hold the person next to you and tell them we have to go to the kingdom of heaven. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய eternal king வரும்போது நாம் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. When our eternal king comes, we have to participate. அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய reactions மாற வேண்டும் என்று சொல்லுங்க. Our reactions should change accordingly. நாம் சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லுங்க. We should all be eager for that. உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல, ஃபைனல் எக்ஸாம் வந்தா எப்படி இருப்போம்? Nothing else. What will you do if final exams come? ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும், ஸ்டூடண்ட்ஸ்ல நிறைய ரகம் இருப்பீங்க. There are so many kinds of students.
டெய்லியும் கவனமா அன்னன்னைக்கு உட்கார்ந்து படிக்காம தூங்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ரகம் இருப்பீங்க. There is a kind where you will never sleep, you will just study. யார் மாதிரி? இந்த தபி மாதிரி, like Tabi, இந்த ஷைனி எலிஸ் மாதிரி, like Shiny. உட்காந்து புக் எடுத்து அன்னன்னைக்கு உள்ளதெல்லாம் படிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் பேர் இருப்பீங்க. There are a few people like that. அப்புறம் கொஞ்சம் பேர், then there are few others. அருந்த வாளுக. They are very naughty. நாளைக்கு எக்ஸாம்னா புக் இன்னைக்கு தான் எங்க இருக்குன்னு போய் தட்டி எடுப்பானுங்க. If tomorrow there is the exam, that is when they'll dust their books the previous day. கடைசி நேரத்துல தான் படிப்பாங்க. They'll study in the last day. ஆனா இரவும் பகலும் படிச்சு கண்ணெல்லாம் பழுத்துரும். But they'll study night and day and their eyes will turn. கேஷுவலா போய் எழுதிட்டு அவங்க நிறைய மார்க் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 60 மார்க் 65 மார்க் போதும்னு எழுதிட்டு வந்துடுவாங்க. They'll write very casually. They'll not expect more. ஆனா எக்ஸாம்னா அந்த அலர்ட்னஸ் கடைசி நேரத்துல வந்துருது. But they'll have that alertness in the end. இப்ப நாம ஒரு கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். We have come to the end. புத்தகத்தை எல்லாம் தேடி தட்டி எடுங்க. Let's all dust our books. ஃபைல் எல்லாம் தேடி தட்டி எடுங்க. Let's all dust our files. எது எங்க இருக்குன்னு பார்த்து எல்லாம் தட்டி எடுத்து ரெடி ஆகுங்க. Get ready with everything. இந்த கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிற நாம் எவ்வளோ நாட்களை நம்ம ஒருவேளை வீண் பண்ணியிருந்தா இனி வரும் நாட்களால் பயன்படுத்த வேண்டும். If we have wasted all these days, let's use the rest of the days we have. ஆண்டவர் நமக்கு நிறைய ஃபைனான்ஸ் தந்திருந்தா நல்லா ரெண்டு கை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லலாம். If the Lord has given us good finance, thank the Lord. ஆண்டவர் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்திருந்தா நல்லா ஸ்தோத்திரம் சொல்லலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. If the Lord has given us more ornaments, let's thank the Lord. நிறைய ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுத்திருந்தானா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தப்பு ஒன்றும் இல்ல. If the Lord has given us more property, let's thank the Lord. ஆனா நம்ம ஹார்ட்ல இது எது இருக்க கூடாது. But we shouldn't have all this in our ரெடியா heart. இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போக போறோம். We will be throwing everything off that is of the இந்த world. உலகத்துல பிரீஷியஸா நினைக்கிறது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போற மேட்டர் தான். Whatever we consider precious on this world, ஒன்னையும் நாம தூக்கிட்டு போக முடியாது. we can't take it to heaven. ஒரு அம்மா பாவம் இறந்துட்டாங்க. தாய் எல்லாம் அழுகுறாங்க. கடைசியில ஒரு சத்தம், சரி அந்த அம்மா போட்டுக்கிற அந்த செயின் காதுல இருக்கிறதெல்லாம் எடுங்கன்னு உடனே எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாலும் உஷாரா அதை கழட்டி யார் கையில விட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சாங்க. There was an old lady who passed away and many people were mourning for her, but when they said take all her gold ornaments, people started to get alert. ஒரு குண்டுமணி அளவு கூட நம்ம எடுத்துட்டு எங்கேயும் போக முடியாது. We can't even take in the size of a drop. அதனால இந்த கடைசி நாட்களை நாம் ஆயத்தமாவோம். So let's get ready during these end days. என்ன வேலை சபைக்கு? என்ன வேலை? பாஸ்டருடைய வேலை என்ன? What is the pastor's job? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு மணவாட்டியாகிய சபையை கொண்டு போய் சேர்க்கணும். To ensure that the church, the bride of Jesus, reaches him safe and sound. அதனால ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். So we have to go to the marriage. இரண்டாவது வருகையிலே நம்ம எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். We have to participate in the second coming of Jesus. யாராலும் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் கடந்த நாட்களிலே வாழ்ந்திருந்தால் இந்த 2025 கிறிஸ்மஸ் டே of renewal for your life. If we have been living a lukewarm life, let this day, this Christmas 2025 be a change of revival. சீரியஸா எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். Let's take this seriously and let's pray. கண்களை மூடி ஒரு few minutes ஜெபிக்கலாமா? Let's close our eyes and pray. ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். It's a time for prayer. Hallelujah. 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 Lord, we thank you, Jesus. ஜெபிங்க. Oh, we thank you, Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா தயாராக உதவி செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. We thank you. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Hallelujah, hallelujah. Hallelujah, Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. ஜெபிங்க. மௌனமா இருக்க வேண்டாம். Pray for you. உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். This is real Christmas.
Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளத்தில், இடமுண்டோ. சே மாரநாதா, 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 மாரநாதா. அன்பானவர்களே, 2025 கிறிஸ்மஸ் டே அன்று நாம் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாக இந்த வருஷ கடைசியிலே நம்முடைய பயணத்தை மீண்டும் தொடருவோம். வருகிற புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்திலும் நாம் புதுப்பித்துக் கொண்டு வாழ்கிற ஒரு வருஷமாக மாறட்டும். கடந்த கால ஃபெயிலியர்ஸ் வருங்கால வெற்றியாக மாறட்டும். கடந்த கால குறைவுகள் வருங்கால நிறைவாக மாறட்டும். God is able and willing. அவரால் கண்டிப்பா இது கூடும். அவருக்கு அது விருப்பம். நம்மை அப்படித்தான் நடத்த போகிறார். ஐயா, இந்த கிறிஸ்மஸ் டேல இந்த செய்தி என்னை தொட்டது, என்னை ஆசீர்வதித்தது. நான் என் வாழ்க்கையை ஒரு முறை கூட அர்ப்பணித்து
நல்ல ரெனியூல் ஆகி என் கிறிஸ்டியன் லைஃப்பில் சீரியஸாக நான் வாழ தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ரைட் ஹேண்டை உயர்த்துங்க. ஐ வாண்ட் ப்ரே ஃபார் யூ. உங்கள் கரங்கள், அப்படிப்பட்டவர்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுவதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் ப்ரே ஃபார் யூ. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திக்கு முன்பதாக நித்திய ராஜாவாக நீர் வரப்போகிறீர். ஆழ பிறந்தவரே, கிங்டம் பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வரும் நாட்களிலே உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ராஜாவாக ஞானிகள் அங்கீகரித்தது போல நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ், எங்களை ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ராஜா என்று ரிவீல் பண்ணுற மாதிரி சிந்திக்க, செயல்பட, செயலாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வருகிற இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் எங்களை இன்னுமாய் ஆயத்தப்படுத்தும். எங்களோடு பேசினமைக்காக நன்றி, அர்ப்பணிக்க தூண்டினமைக்காகவும் நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.